எல்லாரும் அதுல ஒரு சிலர் மீனவர்கள் கூட குதிச்சு போகல. எந்த மனுஷனும் தூக்கி கையை பிடிச்சவன. ஆனா வேதத்துல வாசிக்கிறோம், இயேசு தம்முடைய கரத்தை பிடித்து ஸ்தோத்திரம் நீட்டி அவனை தூக்கி எடுத்து அவன் எந்த கடல்ல விழுந்தானோ, யாருக்கு முன்னாடி விழுந்தானோ, எந்த அலைய பார்த்து உள்ள போனானோ, அதே அலைக்கு முன்பதாக, அதே சீசர்களுக்கு முன்பதாக அப்பா கையை பிடிச்சு நடக்கிற அளவுக்கு ஆண்டவர் அவனை தூக்கி நிறுத்த ஆரம்பித்தார். இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு முன்னாடி நீங்க கீழே விழுந்துட்டீங்களா? உங்க உறவினர்களுக்கு முன்னாடி நீங்க கீழே விழுந்துட்டீங்களா? சில அலையை பார்த்து, சில காற்றை பார்த்து, சில தண்ணியை பார்த்து நீங்க கீழே விழுந்துட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எந்த இடத்துல யாருக்கு முன்னாடி நீ கீழே விழுந்தியோ அதே இடத்துல நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன், உன் அடிகளை மலையின் மேல் உறுதிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் தூக்கி எடுக்கிறது மாத்திரமல்ல, டைரக்டா உங்களை மலைக்கு கொண்டு போவார். உயரமான இடத்துல கொண்டு போய் உங்களையும் உங்க குடும்பத்தினுடைய அடிகளையும் ஆண்டவர் உறுதிப்படுத்துவார். தைரியமா கூப்பிடுங்க, தூக்கி விடுகிற கர்த்தாவே. நீங்கள் சொல்ல சொல்ல இந்த நாளில் சில மரண வாசலில் இருந்து, சில புழுதியிலிருந்து, சில குப்பையிலிருந்து, சில பயங்கரமான குழியிலிருந்து, சில சேற்றில் இருந்து, சில மடங்கடிக்கப்பட்ட இடத்திலிருந்து, சில மூழ்கி போன இடத்திலிருந்து இயேசு உங்களை தூக்கி நிறுத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார்.